வணக்கம் நேர்களே, வெல்கம் டு குட் ஈவினிங் கனடா ஸ்பான்சர்ட் பை கொலம்பியா குரூப். இன்றைக்கு ஜூன் 25th அண்ட் ட்ராண்டோவில் இப்போ டெம்பரேச்சர் 19 degrees Celsius அண்ட் டைம் 9:02 PM in Toronto. ஸோ இன்றைக்கி குட் ஈவினிங் கனடாவில் என்னென்னலாம் நடக்க போகுதுன்ட்டு லெட்ஸ் டேக் லுக் அட் அவர் அஜெண்டா. ஃபர்ஸ்ட்டாக டாப் ஆஃப் தி அவரில் இன்றைக்கி ஒன்டாரியோவில் ஒரு நியூ டாஸ்க் ஃபோர்ஸ் ஃபார் உமன் அண்ட் எக்கானமிக்கு வந்து ஒரு நியூ டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தது. ஸோ அதை பற்றி ஒன்டாரியோ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பீட்டர் பெட்லின்-ஃபால்வி சொல்ல போகிறார். ஸோ we are going to watch that. தென் அதை தொடர்ந்து இன் கெனேடிய வளம் இந்த வீக் வந்து சஸ்காச்சுவானில் 751 ஃபர்ஸ்ட் நேஷன் சில்ட்ரன் வந்து அன்மார்க்ட் கிரேவ்யார்டில் ஃபைன் பண்ணதை பற்றி பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்றைக்கு சொல்லியிருந்தார். அண்ட் அவர்கிட்ட கொண்டோலன்ஸஸை வந்து கவுசஸ் ஃபர்ஸ்ட் நேஷன் சீஃப் கேட்மஸ் டோரமுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தார். ஸோ we are going to be watching that. தென் அதை தொடர்ந்து என் கலையரங்கம் ஒரு லைஃபை பற்றின ஒரு பியூட்டிஃபுல் சாங் கடவுள் தந்த அழகிய வாழ்வு அதை வந்து பாடுற அனோஜனா சுபோதன். ஸோ அதை தொடர்ந்து வழக்கம் போலவே கரன்சி நியூஸ் வித் பி சுதாகரன் அண்ட் வெதரையும் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உமன் வந்து இன் கனடா அண்ட் ஓவர் அந்த வேர்ல்டு நிறைய இஷ்யூஸ் வந்து இப்போவுமே ஃபேஸ் பண்ணிக்கொண்டு தான் இருக்கணும். ஸ்பெஷலி இன் ஒன்டாரியோ வந்து நிறைய உமனுக்கு வந்து ஜாப் இன்செக்யூரிட்டி மற்றது ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ஜாப்ஸ் அண்ட் எக்கானமியில் வந்து இன்கம் கூடி எல்லாம் ஈக்குவலாக கிடைக்கிறதில்ல. நிறைய இன்செக்யூரிட்டி தான் உமனுக்கு இப்போவுமே இருக்குது ஒன்டாரியோவில். ஸோ இதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு இன்றைக்கு வந்து ஒரு நியூ டாஸ்க் ஃபோர்ஸ் உமன் அண்ட் எக்கானமி என்ற ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து இன்றைக்கு லான்ச் பண்ணவே. ஸோ இது வந்து உமனுக்கு இப்போ திருப்பி கோவிட்டால் எக்கானமி வந்து ரிகவர் ஆகிக்கொண்டிருக்கல அவைகளுக்கு வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி அவைகள் வந்து ஜாப்ஸ் ஃபைண்ட் பண்ணி ஈக்குவலாக இன்கம் எல்லாம் எடுக்கக்கூடியதாக ஸ்பெஷல் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட் எல்லாம் போய்க்கல நிறைய பேருக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் ஃபைண்ட் பண்ண முடியாமல் இருக்கும் ஜஸ்ட் பிகாஸ் அவைகள் வந்து ஒரு உமன் ஒரு சைல்டுன்ற படியால். ஸோ இதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் க்ரியேட் பண்ண வேணும். இந்த ப்ரோக்ராமை வந்து லான்ச் பண்ணால் தான் உமனுக்கு வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணலாம்ன்ட்டு இன்றைக்கு ஒன்டாரியோவில் லான்ச் பண்ணவே. ஸோ இதை பற்றி ஒன்டாரியோ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பீட்டர் பெட்லின்-ஃபால்வி வந்து இன்றைக்கி இதை பற்றி அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் சொல்லியிருந்தார். ஸோ லெட்ஸ் வாட்ச் வாட் ஹி இஸ் சேயிங் நவ். You know, COVID-19 has touched everyone and all of our lives over the past 15 months. Yet it is impossible to ignore a very clear pattern in the way the pandemic has disproportionately affected Ontario's mothers, daughters, and sisters. While employment among men had dropped by 3.1% during COVID-19, it went down by over 5% for women. This is partly because women are more likely to work the type of jobs that have been most impacted by the necessary public health measures and restrictions, such as customer service or hospitality. Mothers also tend to carry a greater load when it comes to caring for our children or relatives. While our government has introduced a number of supports to address these issues, including enhancing the childcare tax credit, as well as our plan to increase childcare spaces, new childcare spaces by 30,000 spaces, more than 20,000 of which have already been approved as of this past winter, we know that many economic barriers that hold women back are unfortunately deeply ingrained. We also know that COVID-19 has brought about a lasting change to our economy. That's why in our budget 2021 earlier this year, we committed to creating a task force specifically geared towards ensuring inclusive economic growth so that everyone in this province can have the same opportunity to thrive and contribute to our shared success. The need for action is so urgent. We are taking a targeted approach designed to yield meaningful advice to inform our upcoming policy work. The task force will be chaired by Dr. Karen Schnarr of Wilfrid Laurier University, Associate Professor of Policy and Law at the Lazaridis School of Business and Economics, where she also serves as the Director of the Undergraduate Business Program. I know Dr. Schnarr has the leadership skills, the experience,
and the expertise to not only examine the obstacles faced by women in our workforce honestly, but also to help find solutions. Hi guys, welcome back. So in the task force வந்து a lot of women especially with obstacles face பண்றதுல இருந்து அவளை overcome பண்ண வைக்கும். So it's a good start. So let's hope in the recovery வந்து womenக்கு வந்து ரொம்பவே beneficial இருக்குமாண்டேன். ஸோ அதை தொடர்ந்து நெக்ஸ்ட் இன்றைக்கு வந்து ஃபெடரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்த ஏற்கனவே வந்து ப்ரவுட் பாய்ஸ் என்ற ஒரு குரூப் டெரரிஸ்ட் குரூப்பாக இன் ஃபெப்ரவரி ஆட் பண்ணியிருந்த ஸோ இன் அடிஷன் டு தட் இன்றைக்கு இன்னும் 2 ரைட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப்பையும் அண்ட் ஒரு அமெரிக்கன் நியோ நாசியையும் வந்து டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனை வந்து ஆட் பண்ணுறோம் கனடாலேண்டு. ஸோ இது வந்து என்னென்ன குரூப்ஸ் என்றால் 3% என்ற ஒரு ஆர்கனைசேஷனும் மற்றது வந்து ஆரியன் ஸ்ட்ரைக் ஃபோர்ஸ் என்ற குரூப்பும் வந்து டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸாக ஃபெடரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருந்து ஆட் பண்ண போகிறோம்ட்டு. இவையில் வந்து ஜனவரி 6 கேபிட்டல் ஹில் இன் வாஷிங்டன் அதில் நடந்த அந்த அட்டாக்ல வந்து இன்வால்வ் ஆயிருந்தபடியால் ஸோ தி ஆல்சோ கன்சிடர் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன். அண்ட் அவையோட இன் அடிஷன் ஒரு 69 years old ஒயிட் சூப்பர்மசிஸ்டம் ஜேம்ஸ் மேசன் என்றவரும் அவர் ஒரு நியோ நாசி என்றபடியால் அவரையும் வந்து ஒரு டெரரிஸ்டாக கன்சிடர் பண்ணுறோம்ட்டு இன்றைக்கு ஃபெடரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தது. ஸோ பப்ளிக் சேஃப்டி மினிஸ்டர் பிளேயர் என்ன சொல்கிறார் என்றால் முஸ்லிம்ஸுக்கும் வந்து கனடாவில் நிறைய அட்டாக்ஸ் நடந்து கொண்டிருக்குது. ஸோ இதை பற்றியும் நாங்கள் வந்து ரொம்பவே கன்சர்ன்டாக இருக்கணும். வி ஹவ் டு மேக் ஷுர் நாங்கள் ரொம்ப சேஃபாக அண்ட் ஐடென்டிஃபை பண்ணணும் ஆல் த டெரர் குரூப்ஸ் அண்ட் நீங்கள் யோசிக்கலாம் ஒரு கனடாவில் வந்து ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் என்னென்று வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணினோம் எப்படி ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் போடணுமெண்டு. ஸோ ஃபர்ஸ்ட்டாக அதை வந்து ஒரு பப்ளிக் சேஃப்டி மினிஸ்டர் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவார். இது வந்து அவையில் வந்து ஏதாச்சும் டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணியிருக்கணுமா இல்லாட்டிக்கு அதை வந்து இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் மூலமாக அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவார். அவருக்கு அப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணால் அது வந்து ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணுற ஆக்டிவிட்டி நடந்திருக்குதுன்ட்டு சொல்லியிருந்தார். அவர் வந்து அதை ஷேர் பண்ணுவார் ஃபெடரல் கேபினட்டோட. ஸோ அவர் அதை ஷேர் பண்ணும்பொழுது அவையில் வந்து அதை அசஸ் பண்ணி அவையில் வந்து அது டிசைட் பண்ணால் ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் தென் அந்த குரூப்ஸ் வந்து டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணப்படும். ஸோ அது அப்போ தான் இன்றைக்கும் வந்து அடிஷ்னலாக இந்த 2 டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ஆட் பண்ணப்பட்டது. ஸோ இதை பற்றி இன்றைக்கு பப்ளிக் சேஃப்டி மினிஸ்டர் பில் பிளேயர் சொல்லியிருந்தார். ஸோ லெட்ஸ் see what he's saying now. You will recall that back in February, with the 13 new entities were added to the list of terrorist entities in Canada. And at that time, I indicated that the security and intelligence community would continue to monitor and collect information on other IMVE entities with the goal of determining whether they met the legal threshold for listing. In order to be listed, there needs to be reasonable grounds to believe that an entity has knowingly carried out, attempted to carry out, or participated or facilitated a terrorist activity, or that an entity has knowingly acted on behalf of or at the direction or in association with an entity involved in terrorist activity. The definition of terrorist activity also includes a conspiracy or an attempt or a threat to commit any such conduct or counseling in relation to such conduct. And when we list terrorist entities under the Criminal Code, I believe we send a very strong message that Canada will not tolerate this type of action in our country. And we signal that we are prepared to do everything in our power to counter ongoing threats to Canada's national security and to its citizens. Today, we are announcing the addition of 4 new entities, 3 groups, and 1 individual to the list of terrorist entities under the Criminal Code. Being added today are 2 ideologically motivated violent extremist groups, the 3%ers and the Aryan Strike Force. The 3%ers are a decentralized entity within the broader anti-government militia movements in the United States. They have been linked to bomb plots targeting the U.S. federal government building and the Muslim community. For example, in November of 2015, a 3%er was arrested and eventually convicted of shooting and wounding 5 men at a Black Lives Matter demonstration in Minneapolis, Minnesota. And in 2020, 2 of the group's leaders directed a plot to allegedly kidnap the governor of Michigan, involving the acquiring and detonating of explosives to divert police attention from the kidnapping. The second group, the Aryan Strike Force, is a white nationalist organization that supports using violence as a necessary tool to achieve its goals. Also being added to the list is an American neo-Nazi,
an individual by the name of James Mason, whose instructions on tactics and counseling of terrorist activities have been strongly influential in a number of the listed groups. His writings have served as the ideological grounding for the neo-Nazi groups such as the Atomwaffen Division, which was listed as a terrorist entity in Canada. Mr. Mason has also provided tactical direction on how to operate a terrorist group and has coached others on murder and genocide. And finally, the fourth group that we are listing today is the Islamic State of the Democratic Republic of the Congo. The ISDRC has been responsible for attacks in eastern DRC against civilians and military targets. They were created by ISIL in 2019, and they represent a significant threat to Canadian interests in that region of the world. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் Life Future Realty. Hey guys, welcome back. You're watching Good Evening Canada, sponsored by Columbia Group. ஸோ நெக்ஸ்ட் இன்றைக்கு வந்து ஒரு பப்ளிக் ஹெல்த்தால் ஒரு கிராஃப் ரிலீஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்து மேபி சில ஆக்கள் ஃபுல்லி வேக்சினேட்டடாக இருப்பீங்க, சில ஆக்கள் வந்து ஓன்லி 1 டோஸ் தான் போட்டிருப்பீங்க. ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ்டாக இருக்கலாம், என்னென்ன செய்யலாம், நாங்கள் இப்போ கேதர் பண்ணலாமா, எவ்வளோ பேர் கேதர் பண்ணலாம், என்ன செய்யலாமன்ட்டு. ஸோ நீங்கள் வந்து அவுட்டோரில் ஸ்மால் குரூப்பாக கேதர் பண்ணுறீங்களா என்றால் ஓன்லி 1 டோஸ் தான், இல்லாட்டிக்கு வேக்சினேட்டடே ஆகலை என்றால் நீங்கள் வந்து ஸ்டில் மாஸ்க் போடாமல் இருக்கலாம். அண்ட் நீங்கள் ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸும் மெயின்டைன் பண்ணாமல் இருக்கலாம், as long as எல்லாருமே வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணினால். அண்ட் ஃபுல்லி வேக்சினேட்டட் என்றால் நீங்கள் மாஸ்க் போட தேவையில்லை, அண்ட் ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸும் வந்து நெசசரி இல்லை. அதே மாதிரி இன்டோர்ஸில் வந்து ஸ்மால் குரூப்ஸாக கேதர் பண்ணினால் நீங்கள் வந்து மாஸ்க் ரிமூவ் பண்ணுறதையும் அண்ட் ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் இல்லாமல் இருக்கிறதையும் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் கட்டாயம் வந்து தேவையில்லை, பட் யூ கேன் அதை கன்சிடர் பண்ணலாம், போடுறதா வேண்டாமா, as long as லைக் மெட்ட வேலையும் கம்ஃபர்டபுளாக இருந்தால். அண்ட் நீங்கள் ஃபுல்லி வேக்சினேட்டட் என்றால் நீங்கள் மாஸ்க் போட தேவையில்லை, ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண தேவையில்லை. அது மாதிரி வந்து ஒரு அவுட்டோர்ஸில் வந்து மல்டிபிள் ஹவுஸ் ஹோல்ட் பீப்புளோட நீங்கள் மீட் பண்ணுறீங்கன்னா ஒரே ஒரு டோஸ் மட்டும் போட்டிருந்தால் நீங்கள் வந்து இப்போதைக்கு மாஸ்க் போடுறதையும் அண்ட் ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறதையும் வந்து கண்டினியூ பண்ணுங்க. பிகாஸ் வி டோன்ட் நோ அவையில் வந்து மெட்டாக்கள் வேக்சினேட் போட்டிருக்கணுமாண்டு. பட் ஃபுல்லி வேக்சினேட்டட் என்றால் மாஸ்க் அண்ட் ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ் போட தேவையில்லை. அண்ட் இன்டோர்ஸில் வந்து மல்டிபிள் ஹவுஸ் ஹோல்டோட நீங்கள் மீட் பண்ணுறீங்களென்றால் நீங்கள் வந்து மாஸ்க் கட்டாயம் போடுங்க அண்ட் ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க. அண்ட் மேக் ஷுர் நீங்கள் மீட் பண்ணுற இன்டோர்ஸில் வந்து விண்டோஸ் அண்ட் டோர்ஸை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறீங்களண்டு. அண்ட் நீங்கள் ஃபுல்லி வேக்சினேட்டட் என்றால் அந்த ஆர்கனைசேஷன் அந்த ஹோஸ்ட் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க, மேக் ஷுர் அண்ட் மெயின்டைன் லைக் நீங்கள் வந்து மாஸ்க் போடுற அவையில் கட்டாயம் சொன்னால் நீங்கள் போடுங்க, அண்ட் ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸும் அவையில் சொன்னால் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க. அண்ட் இன்டோர்ஸில் வந்து ஒரு அவுட்டோர்ஸில் வந்து லார்ஜ் கேதரிங் லைக் கான்சர்ட்ஸ் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் என்றால் நீங்கள் ஒரே ஒரு டோஸ் போட்டிருந்தால் நீங்கள் கட்டாயம் வந்து மாஸ்க் போடுங்க அண்ட் ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸும் மெயின்டைன் பண்ணுங்க. அண்ட் அதோட வந்து அவையில் என்னென்ன சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் அவையில் வச்சிருக்கணுமோ அதையும் மேக் ஷுர் டு ஃபாலோ தட். அண்ட் நீங்கள் வந்து ஃபுல்லி வேக்சினேட்டட் இருந்தாலும் நீங்கள் வந்து அவையில் அந்த ஹோஸ்ட் ரூல்ஸை வந்து மேக் ஷுர் டு ஃபாலோ தட். அஸ் வெல் அஸ் நீங்கள் வந்து ஹை ரிஸ்க் என்றால் மாஸ்க் போடுங்கோ அண்ட் நீங்கள் வந்து ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. பட் ஹை ரிஸ்க் இல்லாட்டிக்கும் நீங்கள் வந்து மாஸ்க் போடுறத வந்து கன்சிடர் பண்ணுங்க. அண்ட் இப்போதைக்கு வந்து in Canada 26% வந்து eligible Canadians வந்து அவையில் both doses போட்டுட்டோம், they are fully vaccinated. and around 76% வந்து அவையில் single doses போட்டுட்டோம். and it's always good நீங்கள் வந்து fully vaccinated இருந்தாலுமே make sure நீங்கள் வந்து wash your hands frequently. and நீங்கள் sneeze பண்ணுறீங்களா என்றால் நீங்கள் வந்து elbowல sneeze பண்ணுங்க. and as well as நீங்கள் ஏதாச்சும் கோவிட் சிம்டம் காட்டினாலும் நீங்கள் vaccinated இருந்தாலும் make sure to isolate yourself as well. So next, with that note,
As you guys know, in the week 751 people, First Nation peoples and unmarked graveyardல வந்து ஃபைண்ட் பண்ணவே சஸ்காச்சுவானில். இது வந்து லாஸ்ட் மந்த்ல இருந்து இண்டிஜினஸ் பீப்புள்ஸுக்கு வந்து ரொம்பவே ஒரு க்ரீஃபில் தான் இருக்கிறோம். ஃபர்ஸ்ட்டாக வந்து பிரிட்டிஷ் கொலம்பியாவில் ஃபைண்ட் பண்ணது, அப்புறம் இந்த வீக் வந்து சஸ்காச்சுவானில். ஸோ இட்ஸ் பீங் ரியலி ஹார்ட் ஃபார் தம். ஸோ அவையில் வந்து க்ரீஃப் பண்ணி கொண்டிருக்கணும் அண்ட் அவைகளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இந்த நியூஸஸ் எல்லாமே. அண்ட் இதுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ தண்டை கொண்டோசையும் தெரிவிச்சிருந்தார். அண்ட் அவர் வந்து கௌவஸ் ஃபர்ஸ்ட் நேஷன் சீஃப் கேட்மஸ் டெலோரோமோடையும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தார். ஸோ பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ இதை பற்றி என்ன சொல்லியிருந்தாருன்றதை லெட்ஸ் வாட்ச் தட். And I think this Canada Day, it will be a time of reflection on what we've achieved as a country, but on what more we have to do. So as we gather with family and friends, carefully still, and reflect on our past, we need to understand and remind ourselves that Canada didn't happen by accident, and it won't continue without effort. And this coming Canada Day, I think we all need to pledge ourselves to doing what we can to continue that effort to make Canada better. All the while, I want to begin by addressing the news that hundreds of unmarked graves have been found near the former residential school in Cowessess First Nation. This was an incredibly harmful government policy that was Canada's reality for many, many decades. And Canadians today are horrified and ashamed of how our country behaved, about a policy that ripped kids from their homes, from their communities, from their culture and their language, and forced assimilation upon them. This is a piece of our past, of decades past, that resonates and echoes and is and continues to be a lived reality of consequences for many, many Canadians today. So, specifically to the members of the Cowessess community and Treaty 4 communities, we are sorry. It was something that we cannot undo in the past, but we can pledge ourselves every day to fix in the present and into the future. And that means recognizing the harms, the impacts, the intergenerational trauma, the cycles of challenges that far too many Indigenous peoples face in this country because of actions that the federal government and other partners deliberately and willingly undertook. I spoke with Chief Cadmus Delorme yesterday, the chief of Cowessess First Nations, and offered all of the federal government's continued support and partnership, not just on supporting the communities that are grieving for the discovery of these graves, but also on the work that we must do to help them heal, to create opportunities to move forward, including on the issue of child and family services. We know that even long after residential schools closed in this country, child and family service, in the stated purpose of protecting children's well-beings, continued to take them away from their communities, continued to remove them from their language and culture, and place them in foster homes in non-Indigenous communities all across the country. That's why one of the calls of the Truth and Reconciliation Commission was to restore the care of kids at risk to the communities themselves. And in my conversation with Chief Cadmus
Chief Delorme, we talked directly about how we could even further accelerate the great work that COWSS has already been doing on moving forward on child and family services as an example of the kind of work that is being done right across the country and in recognition of the terrible time that the community is going through right now. This has come on the heels of the terrible news out of Kamloops, and it has caused a lot of Canadians to reflect on our past and how it has impacts on our present, to have difficult conversations with their loved ones, with their kids, about Canada's history and Canada's present. Truth and reconciliation requires that we start with truth. And we start by recognizing the terrible, terrible mistake that we willingly undertook in the past. முப்பதாவது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் புகலிடம் தந்த கனேடிய மண்ணில் தலை நிமிர்ந்து வாழ வர்த்தகத்துறையில் மிளிரும் அனைவரும் ஒன்றாக இன்று இணைந்திருங்கள். கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. எதிர்காலம் எங்கள் கையில் வாழும் மண்ணை தோள் கொடுத்து வளமாக்குவோம். நிரந்தர கட்டடத்தில் புதுப்பொலிவுடன் 30வது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். Hi guys, welcome back. First on the Canada Day petti Mari clip play ஆயிட்டு, sorry about that. So yeah, Prime Minister Justin Trudeau சொன்ன மாதிரியே நிறைய First Nation childrenக்கும் and peoplesக்கும் நிறைய injustice Canadian historyல நடந்திருக்குது. ஈவன் இப்போ ஓடி லைக் நிறைய பிள்ளைகளை வந்து foster home வந்து ரொம்ப தூரமாக அவையில் non-indigenous communitiesலாம் வந்து அவையில் இருக்கிறனும். So it's really tough. So Canada Day வருது next week and Prime Minister Justin Trudeau சொல்வார் it's இந்த Canada Day வந்து it's really important. Canadians எல்லாருக்குமே வந்து நாங்கள் ஒரு செலிப்ரேஷனாக நாங்கள் பார்க்கலாம், பட் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறவையில் வந்து அதை வந்து நாங்கள் அவையில் ரிஃப்ளெக்ட் பண்ண விடணுமென்ட்டு இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். அவைகளுக்கு இவ்வளோ இன்ஜஸ்டிஸ் நடந்திருக்குது, அவையில் ரொம்பவே வந்து க்ரீஃப் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட் நாங்கள் கெனேடியன்ஸை எல்லாருமே வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கணும். கெனேடியன்ஸ் நாங்கள் எப்படி ஃபார்ம் ஆனோம் அண்ட் கெனேடியன் ஹிஸ்ட்ரியை பற்றி நாங்கள் இன்னுமே தெரிஞ்சு கொள்ள வேணும். ஸோ இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் டு ரிஃப்ளெக்ட் ஆன் தேட் அஸ் வெல். இதுக்கு வந்து நிறைய கெனேடியன் லீடர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் வச்சுருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கன்சர்வேட்டிவ் லீடர் எரின் ஓட்டூலி வந்து சொல்லியிருந்தார் கனடா டே வந்து வி ஷுட் ஸ்டில் செலிப்ரேட். ஏனென்றால் இந்த பாஸ்டில் நடந்ததை ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கொண்டு பெட்டர் ஃபியூச்சருக்கு நாங்கள் இந்த இதை செலிப்ரேட் பண்ண வேணுமெண்டு. பட் NDP லீடர் வந்து ஜக்மீத் சிங் சொல்லியிருந்தார் நாங்கள் வந்து இதை இக்னோர் பண்ணினால் நாங்கள் கெனேடியன் ஹிஸ்ட்ரியே வந்து ரேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் நாங்கள் வந்து இதை அட்ரஸ் பண்ணி இதை வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இஷ்யூவாக பார்க்கணுமெண்டு. And on that note, Catholic religious communities in BC and Saskatchewan in the formal residential schools in the Catholic religious communities they will also disclose former and the unmarked graves patna details வந்து அவையில் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண போகிறோம்ன்று. அண்ட் இந்த Canada Day வந்து செலிப்ரேட் பண்ணுறவையில் வந்து பண்ணுங்கோ, பட் ரிஃப்ளெக்ட் பண்ணுறவையில் ப்ளீஸ் reflect that as well and ஒருத்தரையும் restrict பண்ணாமல் let them reflect that as well. So Prime Minister Justin Trudeau இதை பற்றி இன்றைக்கி சொல்லியிருந்தார். So let's see what he's saying. And I think this Canada Day, it will be a time of reflection on what we've achieved as a country, but on what more we have to do. So as we gather with family and friends, carefully still, and reflect on our past, we need to understand and remind ourselves that Canada didn't happen by accident and it won't continue without effort. And this coming Canada Day, I think we all need to pledge ourselves to doing what we can to continue that effort to make Canada better, all the while respecting and listening to those for whom
It's not yet a day of celebration. I think all of us need to aspire and work hard to get to the point where everyone across this country will be able to celebrate fully all that this great country is and all it will be able to continue to be into the coming years, and know that if we're going to be that, we all have more work to do, because that's the story of Canada. Always stepping up with more work to do. We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. Guys, welcome back. So reflection எப்போவுமே better future build பண்ணும். So I hope நீங்களும் வந்து reflect பண்ணி you're also reflecting on this issue as well. So per time 9:28 p.m. in Toronto. Next ஒன்டாரியோவில் இப்போ வந்து மண்டே 28லேருந்து 8 AM உங்களோட ஒன்டாரியன்ஸ் 18 and up வந்து உங்களோட வேக்சின் செகண்ட் டோஸுக்கு நீங்கள் வந்து புக் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்பவே ஒன்டாரியோ நிறைய வேக்சின்ஸ் வந்து ஏர்லியராகவே எல்லாருக்குமே வந்து ஒன்டாரியோவில் வேக்சின்ஸ் இப்போ வழங்கப்படுது. ஸோ திஸ் வில் மேக் 1.5 million ஒன்டாரியன்ஸ் வந்து அவங்களோட செகண்ட் டோஸை வந்து ஏர்லியராக கிடைக்கிறதுக்கு இது பெனிஃபிட் பண்ணும். அண்ட் ஆல்சோ நாளையிலிருந்து நீங்கள் வந்து புக் பண்ணலாம் த்ரூ ப்ரொவின்ஷியல் வெப்சைட் ஒரு ஃபோன் லைன், ஆல்சோ த்ரூ பப்ளிக் ஹெல்த் யூனிட்ஸ் அஸ் வெல் அஸ் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட்டிங் ஃபார்மசிஸ் மூலமாக புக் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நாளையிலிருந்து யூத் பிட்வீன் ஏஜஸ் ஆஃப் 12 to 17 years டெல்டா வேரியண்ட் ரீஜன்ஸில் இருக்கிற யூத் வந்து அவங்களோட செகண்ட் வேக்சின்ஸுக்கு புக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ டெல்டா வேரியன்ஸாக கன்சிடர் பண்ணுற ரீஜன்ஸ் வந்து டரம், ஹால்டன், ஹாமில்டன், பீல், Porcupine, Simcoe, Muskoka, Toronto, Waterloo, Wellington, Dufferin Gulf and York region. So நீங்கள் இந்த regionsல இருந்தால் between the ages of 12 and 17 you can நாளைக்கு வந்து உங்களோட வேக்சின்ஸுக்கு செகண்ட் டோஸுக்கு you guys can book as well. So ஒன்டாரியோவில் வந்து June 14th to June 23rd 230,000 doses வந்து செகண்ட் டோசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்த டெல்டா வேரியண்ட்டில். அண்ட் ஆல்சோ யூ கைஸ் நோ இந்த சண்டே வந்து ஸ்கோஷியா பேங்க் அரேனாவில் வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் பண்ணுறதுக்கு ஒரு சிங்கிள் டே நார்த் அமெரிக்கன் ரெக்கார்ட் பிரேக் வந்து ஒரு கிளினிக்கில் வந்து மோஸ்ட் கிவன் வேக்சின்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த சண்டே வந்து ஸ்கோஷியா பேங்க் அரேனாவில் கொடுக்க போகிறோன்னா. ஸோ நீங்கள் வந்து போகிறதுக்கு அங்கே போகலாம். ப்ரூஃப் கார்ட்னால் நீங்கள் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக போகலாம். ஸோ மேக் ஷூர் யூ கைஸ் கோ அண்ட் கெட் தேர் அஸ் வெல். அண்ட் அங்கேயும் வந்து ஃபைசர் மெடர்னா எல்லாம் குடிக்கணும். ஸோ நீங்கள் வந்து ப்ரூஃப் இருந்தால் நீங்கள் வந்து அங்கேயும் போய் உங்களோட வேக்சினை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இதை தொடர்ந்து இப்போ டைம் 9:30 p.m. in Toronto. ஸோ நெக்ஸ்ட் we are going to go to currency. இன்னும் ஹையாக தான் இருக்குது ஸ்ரீலங்கா அண்ட் இந்தியாவில். ஸ்ரீலங்காவில் இப்போ கரன்சி ரேட் 174 rupees and இந்தியாவில் 60 rupees and 50 cents. ஸோ let's take a look at the currency. பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூன் மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இலங்கை 174 இலங்கை ரூபா, இந்தியா 60.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.82 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.68 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.75 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.59 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.07 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.09 சிங்கப்பூர் டாலர். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூன் மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும்
கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. Hi guys, welcome back. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது Good Evening Canada, sponsored by Columbia Group. ஸோ நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் பற்றி நீங்கள் எத்தனை பேர் ஹாக்கி ஃபேன்ஸ் ஐ பிலீவ் நீங்கள் நிறைய பேர் இருப்பீங்களண்டு. ஸோ நேற்று வந்து மொன்ட்ரியால் கெனேடியன்ஸ் அண்ட் வேகஸ் கோல்டன் நைட்ஸ் இடையில் நடந்த கேமில் வந்து மொன்ட்ரியாலில் வந்து 15 கெனேடியன்ஸை மொன்ட்ரியாலில் இருக்கிற பீப்புளை வந்து அரெஸ்ட் பண்ணேன். பிகாஸ் அந்த கேமுக்கு வந்து அவையில் ட்ரை பண்ணிக்கல அந்த பெல் சென்டருக்கு போலீஸ் வந்து அதுக்கு தடை போட்டிருந்தது பிகாஸ் ஓவர் க்ரௌட் ஆகாமல்ண்டு. ஸோ அதை வந்து மீறி அவையில் வந்து ஜம்ப் பண்ணி அதை வந்து போலீஸ் கார்ஸ் எல்லாம் வந்து வேண்டலைஸ் பண்ணி போலீஸ் எல்லாம் அட்டாக் பண்ணவர்களுக்கு 15 people வந்து மொன்ட்ரியாலில் வந்து நேற்று அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு. பட் ஆன் அ குட் நோட் நேற்று வந்து Montreal Canadiens won the game. ஸோ அவள் வந்து நெக்ஸ்ட் வீக் ஸ்டான்லி கப்ஸ் வந்து என்டர் ஆகிட்டுனா. ஸோ இன்றைக்கும் வந்து நடக்க போகுது கேம் பிட்வீன் நியூயார்க் ஐலாண்டர்ஸ் அண்ட் டாம்பா பே. ஸோ இன்றைக்கு வந்து யார் வின் பண்ணமோ வி வில் நோ நெக்ஸ்ட் வீக் ஸ்டான்லி கப்பில் வந்து அவையல் வந்து they will be playing against Montreal Canadiens. ஸோ வார வீக் நடக்கிற ஸ்டான்லி கப்ஸில் வந்து ஃப்ரைடே தேர்ட் கேம் நெக்ஸ்ட் ஃப்ரைடே வந்து மொன்ட்ரியாலில் நடக்கும். ஸோ Montreal Canadiens வந்து 1993க்கு பிறகு இப்போ தான் வந்து என்டர் ஆகிக்கணும் ஸ்டான்லி கப். ஸோ இட்ஸ் அ கிரேட் நியூஸ். ஸோ லெட்ஸ் ஹோப் தே வின் த கேம். லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஸோ அதை தொடர்ந்து நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு கோ டு கலையரங்கம். எனக்கு ஒரு பியூட்டிஃபுல் சாங், ஒரு லைஃப்பை பற்றின ஒரு பியூட்டிஃபுல் சாங், கடவுள் தந்த அழகிய வாழ்வு. இந்த சாங்கை பாடுறா அனோஜனா சுபோதன். ஸோ லெட்ஸ் டேக் அ லுக் அட் த சாங்.
கடின உழைப்பால் சேமித்த பணத்தை சிறந்த முறையில் முதலீடு செய்யுங்கள். கனடாவின் அல்பர்டாவில் வீடு ஒன்றில் முதலீடு செய்ய பிரெப் ரியல்டி வீடு விற்பனை முகவர் சுரேஷ் சேகர் 587-700-0623. குறுகிய காலத்தில் உங்கள் வீட்டின் பெறுமதி பன்மடங்கு அதிகரிக்க கனடாவின் அல்பர்டாவில் வீடு ஒன்றில் முதலீடு செய்யுங்கள். வீடு வாங்குவது விற்பது தொடர்பான அனைத்து சேவைகளையும் வழங்கும் தமிழ் முகவர் சுரேஷ் சேகர் உங்கள் வீட்டின் முதலீட்டுக்கு உத்தரவாதம் வழங்குகின்றார். 587-700-0623. Hi guys, welcome back. So that's such a beautiful song. Kirkekle life பற்றி reflect பண்ண வச்சிச்சுது. And அனோஜனாண்ட வேறு songs YouTubeல இருக்குது. So you guys can go and watch that as well. And அது மாதிரி நிறைய artist சேனலில் இருப்பீங்க. So உங்களோட songs, dance videos எல்லாத்தையும் நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். We will play it in our கலையரங்கம் as well. So next we are going to go to Canadian செய்திகள். Canadian செய்திகளோடு PS சுதாகரன். வணக்கம். இன்று ஜூன் மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் goodevningcanada.com தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கோவிட் தொற்றின் பரவலில் நீடித்த சரிவை இன்று வெளியான புதிய மாடலிங் தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றது. கனடாவின் தலைமை பொது சுகாதார மருத்துவ அதிகாரி வைத்தியர் தெரேசா டேம், துணை தலைமை பொது சுகாதார அதிகாரி வைத்தியர் ஹவோர்ட் நெஜு ஆகியோர் இணைந்து இந்த புதிய மாடலிங் தரவுகளை வெளியிட்டார்கள். புதிதாக வெளியிடப்பட்ட தேசிய மாடலிங் நாடு முழுவதும் தொற்றின் நீடித்த சரிவை குறிக்கிறது. இதை மிகவும் ஊக்கமளிக்கும் அறிகுறியாகும் என பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ குறிப்பிட்டிருக்கின்றார். இதனால் கனடாவின் பொருளாதாரத்தை மீண்டும் திறப்பது தொடரும் எனவும் பிரதமர் கூறினார். ஏப்ரல் நடுப்பகுதியில் 3வது அலையின் உச்ச நிலையிலிருந்து சராசரி தொற்றின் எண்ணிக்கை 90% மேலாக குறைந்திருக்கிறது. கடந்த 7 நாட்களில் தினமும் 750 வரையிலான புதிய தொற்றுக்கள் பதிவாகின்றன என வைத்தியர் டேம் கூறினார். இதன் விளைவாக அடுத்த 2 மாதங்களில் புதிய தொற்றுக்கள், மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுபவர்கள், அவசர சிகிச்சையின் தேவை, இறப்புகள் ஆகியவற்றின் வீழ்ச்சி எதிர்கொள்ளப்படும். இன்று வெளியான மாடலிங் இப்போது முதல் ஜூலை மாதம் 4ஆம் தேதிக்கிடையில் கனடாவில் சுமார் 8600 புதிய தொற்றுகளும் சுமார் 280 இறப்புகளும் பதிவாகலாம் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது.
இதேவேளை புதிதாக பரவும் டெல்டா மாறுபாடு தொடர்ந்து ஒரு சவாலாக உள்ளதாகவும் கனடாவின் பொது சுகாதார அமைப்பின் புதிய தேசிய தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. டெல்டா மாறுபாடு ஆதிக்கம் செலுத்துமானால் தொற்றின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரிக்கும் எனவும் பொது சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கனடாவில் கோவிட் தொற்றுக்கு எதிராக தடுப்பூசி பெற தகுதியுள்ளவர்களில் 26% முழுமையாக தடுப்பூசி பெற்றுள்ளார்கள். இன்று பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். 76%க்கும் அதிகமான கனேடியர்கள் குறைந்தது ஒரு தடுப்பூசியை பெற்றுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். இந்த நிலையில் கனடாவின் பொது சுகாதார நிறுவனம் முழுமையாக தடுப்பூசி பெற்றவர்களுக்கு புதிய வழிகாட்டுதல்களை இன்று வெளியிட்டது. ஆனாலும் உள்ளூர் மருத்துவ அதிகாரிகள் வழங்கும் ஆலோசனையை கனேடியர்கள் பின்பற்ற வேண்டும் எனவும் கனடாவின் தலைமை பொது சுகாதார அதிகாரி வைத்தியர் தெரேசா டாம் தெரிவித்தார். கனடா தினம் பிரதிபலிப்புக்கு ஒரு வாய்ப்பு என பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறியிருக்கின்றார். இந்த கனடா தினம் முதல்குடி மக்களிடம் தவறாக நடந்து கொள்வது உட்பட நாட்டின் வரலாற்று தவறுகளை ஒப்புக்கொள்வதற்கு ஒரு தருணமாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் தெரிவித்தார். இந்த ஆண்டு கனடா தினத்தை கொண்டாட வேண்டாம் என தேர்வு செய்பவர்களை கனேடியர்கள் மதிக்க வேண்டும் எனவும் ட்ரூடோ கூறியிருக்கின்றார். சஸ்கெச்வானில் அமைந்திருந்த முன்னாள் வதிவிட பாடசாலைக்கு அருகில் நிலக்குறிப்புகள் ஏதுமற்ற 751 கல்லறைகள் இந்த வாரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் பிரதமரின் இன்றைய கருத்து வெளியாகியுள்ளது. கனடாவின் பயங்கரவாத பட்டியலில் மேலும் 2 அமைப்புகள் இணைகின்றன. ப்ரவுட் பாய்ஸ் தவிர மேலும் 2 தீவிர வலதுசாரி குழுக்கள் பயங்கரவாத பட்டியலில் இணைகின்றன. பொது பாதுகாப்பு அமைச்சர் பில் பிளேயர் இன்று இந்த அறிவித்தலை வெளியிட்டார். 3% ஆரியன் ஸ்ட்ரைக் ஃபோர்ஸ் ஆகிய குழுக்கள் புதிதாக கனேடிய பயங்கரவாத பட்டியலில் இணைகின்றன. வெள்ளை தேசியவாத வன்முறையின் எழுச்சியை எதிர்கொள்ள முயற்சியாக இந்த புதிய அறிவித்தலை ட்ரூடோ அரசாங்கம் வெளியிட்டது. புளோரிடாவில் தொடர்மாடி கட்டடம் இடிந்து வீழ்ந்ததில் கனேடியர்களும் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. கனேடிய வெளிவிகார அமைச்சு இன்று இந்த தகவலை வெளியிட்டது. ஆரம்ப அறிக்கைகள் இந்த சம்பவத்தில் குறைந்தது 4 கனேடியர்களும் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என சுட்டிக்காட்டுவதாக வெளிவிகார அமைச்சு கூறுகிறது. நேற்று இந்த தொடர்மாடி கட்டடம் இடிந்து வீழ்ந்ததில் இன்று வரை சுமார் 160 பேர் கணக்கிடப்படாமல் உள்ளார்கள். இத்துடன் கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் திங்கட்கிழமை இரவு சந்திப்போம். நன்றி, வணக்கம். Hi guys, welcome back. Thank you P.S. Sudharan for Canadian Seidigal. So next, good evening Canada. And the last portion we are going to go to weather. இன்றைக்கு ரொம்ப ரெய்னியாக இருக்குது and நாளைக்கு எப்படி இருக்க போகுது in major cities in Canadaன்றதை பார்ப்போம். So let's take a look at it. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூன் மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 27 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 21 பாகை செல்சியஸ் நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 24 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 19 பாகை செல்சியஸ் நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 24 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 20 பாகை செல்சியஸ் நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 29 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ் நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 30 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 20 பாகை செல்சியஸ் நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். அதோடு அதிகூடிய வெப்பநிலைக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூன் மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். Hi
Hi guys, welcome back. இப்போ டைம் 9:53 p.m. in Toronto. ஸோ ஒன்ஸ் அகெயின் நாளைக்கு கேளுங்கள் திரைப்படம் ஷோ இருக்குது. ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் சுரேஷ் சேகர் அல்பர்டாவில் நீங்கள் எப்படி வீடு வாங்கலாம் என்ற பற்றின இன்ஃபர்மேஷனை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறார். ஸோ நீங்கள் வந்து லைவாகவும் கால் பண்ணி கேட்கலாம். லைவாக கால் பண்ணி கேட்க வேண்டிய நம்பர் 416-323-3304 அண்ட் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக உங்களோட கொஷின்ஸை வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுற நம்பர் 416-292-0033. ஆன் தட் நோட் நீங்கள் வந்து குட் ஈவினிங் கேடாவை இப்போ வந்து ஈஸியராக எங்களோட ஆப் மூலமாகவும் பார்க்கலாம். ஸோ ஆப்பிள் அண்ட் ஆண்ட்ராய்டில் வந்து நீங்கள் GEC தமிழ் என்று நீங்கள் டைப் பண்ணினால் நீங்கள் வந்து எங்களோட ஆப்பை ஃபைன் பண்ணி யூ கைஸ் கேன் டவுன்லோட் அண்ட் வாட்ச் இட் அஸ் வெல். ஸோ உங்களுக்கு வந்து இன்னுமே ஈஸியராக இருக்கும் அண்ட் நியூஸ் எல்லாம் நீங்கள் செப்பரேட்டாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் அது மூலமாகவும் எங்களோட ஷோவை பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ வந்து குட் ஈவினிங் கேனடா நிறைவுக்கு வருகிறது. இன்றைய ஷோ வாஸ் ஸ்பான்சர்ட் பை கொலம்பியா குரூப். வியூவர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் குட் ஈவினிங் கேனடா உங்களை திங்கட்கிழமை சந்திக்கும். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜெயந்தினி. நன்றி நேயர்களே.